அப்புறம் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம். ராமநாதபுரம் விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவ பேரு சிவகாமி நாச்சியா, இளைய பேரு ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறாரு, தாய் இல்ல. அவரோட தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர், அவர் பருவ நிலையோடு இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு, அம்மா மாமாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஏன் நினைக்கிறேன், உன் விருப்பம் என்னன்னு கேட்கிறார். அந்த பொண்ணு சொன்னா, இளையவ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட அக்கா தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறா, அதனால அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்கப்பான்னு மக சொல்லியாச்சு. இப்போ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அக்காவையும் உன்னையும் சேர்த்து ஒரே மாப்பிள்ளை கட்டிடுவோம்னு தண்டபாணி தேவரான தங்கச்சி மகனுக்கு அக்காவையும் தங்கச்சியும் கட்டி வைத்து விட்டார் விஜய ரகுநாத சேதுபதி. இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் எங்கே இருக்கு? ராமேஸ்வரத்தில். மாப்பிள்ளைகிட்ட ஒரு உத்தரவு சொல்றார், மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 3வது கண்ணு இருப்பதாக சொல்லப்படுது, நம்பப்படுது. அது ராமநாத சுவாமி கோவில். அந்த கோயில் நிர்வாகம் எல்லாம் உங்களோட இருக்கிற ராமேஸ்வரம் உங்கள் கட்டுப்பாட்டில். நான் ராமநாதபுரத்துலேருந்து எதாக இருந்தாலும் தகவல் சொல்லுங்க, பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாச்சு. அந்த காலத்தில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு படகு வழியாக தான் போகணும், படகுல தான் வரணும், பாலம் கிடையாது. இப்போ படகு வழியாக போகிற வார ஆளுகள்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு மருமகன் 25 பைசா கட்டணம் வசூல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டார். ஒரு நாள் வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வந்தார், ஒரு ஐயர். அவர் வந்து படகுல ஏறி உட்கார்ந்தார். பரிசல்ல படகு ஓட்டுறவங்க 25 பைசா காசு கேட்க, அவர் காசு இல்லைன்னாரு. கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டுட்டாங்க. 25 பைசா காசு இல்லாதனால கூட்டிகிட்டு போக முடியாதுட்டாங்க. அவர் பதறி போனார், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், நம்ம இந்த ராமநாத சுவாமியை கும்பிடாமல் போகிறதா, 25 காசு இல்லையே, சரி இந்த நாடு யாரோட கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம். நேராக அரண்மனைக்கு வந்தார், மன்னரை பார்த்தாரு. மன்னா ஒரு உத்தரவு போடுங்க, இந்த படகுல என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்க, காசு இல்லை 25 காசு, சாமி கும்பிடணும்னார். இப்போ தான் மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன காரணம், என்னையா சொல்கிறார் அவர்னு மற்றவங்களை கேட்க காவலர்கள் சொன்னார்கள், உங்கள் மாப்பிள்ளை படகுல போகிறதுக்கு 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொல்ல. கோபம் அவருக்கு வந்துருச்சு. ஏன் இவ்வளவு நாளாக எனக்கு சொல்லலைன்னு கேட்குறாரு. அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மாமே மருமைய விஷயம் இதில் என்னத்தை நாங்கள் தலையிட்டோம், அதனால தான் சொல்லலைன்னு. இந்த நாடே குட்டிச்சவராக போனது அதான் காரணம். மாமே மருமையன் சொந்தம் பந்தம் சாதி இதையே சொல்லி ஒன்றும் உருப்படலை, எல்லாம் வீணா போச்சு. ஆனால் அவர் 2 மகளை கட்டி கொடுத்து மக வாழ்க்கை போனாலும் பரவாயில்லைன்னு உடனடியாக மாப்பிள்ளை தண்டபாணியை கைது பண்ண சொல்லி உத்தரவு. குற்றவாளி கூண்டுல மருமையன், நீதிபதியாக மாமனார். தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பறக்குது. அக்காவும் தங்கச்சியும் மாப்பிள்ளை முருச முகத்தை ஒரு நாள் பார்த்துடலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நம்ம அப்பா தண்டனை கொடுக்க போறாரு, போய் முகத்தையாவது பார்த்துருவோமேனு பல்லாக்கில் புறப்பட்டாங்க ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு. ராமநாதபுரத்துக்கு வந்துகிட்டே இருக்கா, இங்கே விசாரணை தொடங்குது. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக. என்னையா சொல்ற, ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாரு மாமனார். அந்த காலத்தில் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க. இப்பன்னா என்ன வேணாலும் சொல்லுவேன், அவர் படக்குன்னு ஆமான்னார், மறுப்பே சொல்லலை. ஆமா 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொன்னேன்னார். இப்போவெல்லாம் காலையில் பேசிவிட்டு சாயந்தரம் இல்லைங்கிறேன், நான் பேசலை வேற ஆள் பேசினாங்கிறேன், அப்புறம் இல்லைன்னா கூட உதவிக்கு வச்சிருந்தேன், ஏதோ பண்ணிவிட்டான்னு இப்படி தப்பிக்கிறேன் நாட்டில். ஆனால் அவர் மறுப்பே சொல்லலை, நான் தான் செஞ்சேன். சரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வாய்தா வாங்கினாங்களா? இல்லை. அடுத்தபடியாக தீர்ப்பு சொல்றாரு, நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன், நீ செய்தது தெய்வ துரோகம் இல்லை, ஆனால் தெய்வத்துக்கே ஒரு துரோகம் பண்ணிட்ட, உனக்கு மன்னிப்பு கிடையாது, மரண தண்டனைன்னு. நினச்சி பாருங்க, ஒத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொழுது விடிஞ்சா பொழுது பட்டா வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கான், குடியார பையில கட்டி கொடுத்துட்டுமே என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானு. ஆனால் அவர் 2 மகள்களை தங்கச்சி மையனை கட்டிவிட்டு தங்கச்சி மையனும் பார்க்கல, மகள்களுக்கு கணவனும் பார்க்கல. ஒரு தவறு செய்ததுக்காக தண்டனை, மரண தண்டனை. மாப்பிள்ளை தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்காவுக்கு போகுது சிவகாமிக்கு, புருஷன் இறந்துட்டார்னு தெரிஞ்ச அடுத்த வினாடியே அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி தீமூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். அடுத்து தங்கச்சிக்கு தகவல் போகுது, அவளும் பல்லக்க விட்டு இறங்கி தீமூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் உயிர் விட்ட இடம் தான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம், தங்கச்சி மடம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா மடம் கட்டி சோறு போட்டார். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா, புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத சூழல் அந்த காலம் இருந்துச்சு. அதனால 2 பேரும் உயிர் தியாகம் பண்ணாங்க. அது ஆச்சரியம் இல்லை. மக வாழ்க்கைகள் போனாலும் பரவாயில்லை, இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் நியாயமும் கட்டுப்பட வேண்டும், சரியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று மருமகனுக்கே தீர்ப்பு வழங்கிய விஜய ரகுநாத சேதுபதியினுடைய அந்த தர்மத்தையும் நேர்மத்தையும் என்னவென்று சொல்வது? தட்டலாம்ல, யோசிக்கலாம்ல. அப்பேற்பட்ட மன்னர் வாழ்ந்த பூமி எவ்வளவு பசுமையா இருந்தது. பசுமையா இருந்த இந்த மாவட்டத்தை வறுமையா ஆக்கினவன் பல பேர், அதை பத்தி சிந்திக்க ஆள் இல்லை. நான் நிறைய உண்மையே பேசுறேன், நிறைய எனக்கு எதிரிகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருக்கட்டும், நல்லது தானே. அதனால வருவது வரட்டும், எல்லாத்துக்கும் மேல இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான், அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்படியெல்லாம் இந்த நாடு போற போக்கு, இந்த வரலாறுகளை எல்லாம்
நமது பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே எவ்வளவு காலமாக இந்த நாடு எவ்வளவு வரலாறுகளை தாங்கி இருக்கிறது, அதை எப்படி நாளைய தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் விதைக்கிறேன். அதனால இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது